பார்ப்பனர்களுக்கு தமிழர்கள் எல்லாருமே கேவலமானவங்க தானே, எல்லாருமே கால்ல இருந்து பிறந்தவங்க தானே. ஒரு இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல. இப்படி ஆனா சொல்ல முடியாது. பின்னாடி மாத்தி, டேய் தம்பி அவனோட பார்வையில நம்ம எல்லாரும் வந்து ஒண்ணு தானடா, அவனுக்கு எல்லாருமே கீழ தானடா, இதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு கூட அவர் பின்னாடி மாத்தி ஒரு சொல்லலாம். மேடை சுவாரஸ்யத்துக்காக இதை பேசுறாரு அவரு தொடர்ச்சியா. மேடை சுவாரஸ்யத்துல விஷம் கலந்துல இருக்கு. உடம்பெல்லாம் முறுக்கேறி இருக்கிறதுனால அவன் பேரு முருகன் முருக்கன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து அந்த சொல்லாடலை வச்சு பேசுறது இருக்குல்ல. அதாவது கிருபானந்த வாரியார், குன்றக்குடி அடிகளார் இவங்கெல்லாம் முருகனை வந்து தமிழ் கடவுள்னு சொன்னாங்க. ஆனா ஜிம் ட்ரெய்னர் ஆகுனது வந்து சீமான் தான். முருகனுடைய படங்களை பார்த்துருக்கீங்களா? அந்த முகத்தை பார்த்தாலே சாந்தமா இருக்கும். அப்படி வச்சு ஒரு குழந்தை முகத்தோட தான் முருகன் படத்தை வைப்பாங்க. முருகனை வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளா கூட நம்ம கற்பனை பண்ண மாட்டோம். இளங்குமரன். ஆனா அது வந்து ஒரு ஆரிய வடிவம் அப்படின்னு சொல்லி தானே இவங்க வந்து இருக்கட்டும். முருகன் என்றால் முருகு என்றால் அழகு. அதனால பாட்டே உண்டே, அழகு என்ற சொல்லுக்கு முருகா. கடவுள் இருக்கு இல்லைங்கிற. ஆனா இவங்க முருகன் வந்து கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம முருகன் மாதிரி கருப்பா இருக்காரு. வேற எந்த முருகன் இவரு? இப்ப நாம் தமிழர் ஒரு முருகன் வச்சிருக்காங்கல்ல, அப்படி வடிவமைச்சிருக்காங்க. இவங்க உருவாக்குறது எல்லாமே கடைசியில அவர்களுக்கு எதிர்மறையா போய் தான் முடியுது. முருகன்கிறதுக்கு சிவகுமார் தாங்க மேக்சிமம் நடிப்பார் முருகன் வேஷத்துல. சிவாஜி கூட ரொம்ப ரேரா தான் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சிவன் வேஷத்துல நடிப்பார். அது காரணம் வந்து அந்த முகம் வந்து அந்த சாமுத்திரியா முகலட்சணம்னு அதுக்கு ஒரு அழகு வேணுங்கிறதுக்காண்டி சிவகுமாரை போடுவாங்க. இல்லைன்னா சின்ன வயசு ஸ்ரீதேவியை போட்டுருவாங்க. 5 வயசு ஸ்ரீதேவியை முருகா அப்படிங்கிற மாதிரி அப்படி போட்டு விட்டுருவாங்க. ஏன்னு கேட்டால் முருகனுங்கிற கடவுளுக்கு அவங்க ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்களா, அதன்படி அவர் வந்து குழந்தை, குமரன், அழகன் இப்படியான விஷயமா தான் பார்த்துருக்காங்க. ஆனால் உலகத்திலேயே சீமான் தான் ஜிம் ட்ரெயினர் மாதிரி ஆகினார். உடம்பு முறுக்குற மாதிரி முருகன் கடவுள் படத்தை நான் பார்த்ததே கிடையாது. அனுமன் படம் பாருங்க, புஜங்கள் வந்து இப்படி இருக்கும். அனுமன் படம் நான் பார்த்துருக்கேன். இப்படி இருக்கும்போது தை சீஸ் எல்லாம் பயமா. ஏன்னா அனுமனுக்கான ரோல் அதுதான், இப்படிதான் இருப்பாருன்னு வரையறுத்திருக்காங்க. பீமன் இல்ல தமிழ் கடவுள் எப்படி அந்த கலர்ல இருக்க முடியும்ன்றது அவங்கள லாஜிக்கான கேள்வி. முருகன் கருப்புன்னு தானே சொல்லுவாங்க. முருகன் உங்க படங்களே எல்லாத்தையும் இதாக தானே வச்சிருக்கோம். அந்த காலத்துல வந்து கருப்பு நடிகர்களே கிடையாது. ஏன் தெரியுமா? பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாருமே வெள்ளையா தான் இருப்பாங்க. அசோகன், எம்ஜிஆர், சிவாஜி எல்லாருமே பாருங்க வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க. முத கொஞ்சம் கருப்பா வந்ததே இந்த மகேந்திரன், பாலுமேந்திரா, ரஜினிகாந்த்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கருப்பாவும் இருப்பாங்க போல சினிமாவில் அப்படிங்கிற ஃபீலிங்கே வந்தது. அப்படி கருப்பா காமிச்சா ரொம்ப கருப்பா காமிப்பாங்க. எம்ஜிஆர் படத்தில் நம்பியார் வில்லன், கபாலி, ஜேக்கப் அப்படி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து காமிப்பாங்க. அதனால இவங்க வந்து அடையாள மீட்பு அரசியலை செய்தது திராவிட இயக்கம் தான். பண்பாட்டு படையெடுப்புக்கு எதிராக அடையாள மீட்பு இவர்கள் உருவாக்குனது எல்லாமே. அதாவது கிருஷ்ணசாமிங்கிற பேரே கருப்பு சாமின்னு தான் சொல்றாங்க. கருப்பு சாமியை தான் அவன் கிருஷ்ணசாமி சமஸ்கிருதத்தில் மாத்தினா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறமேட்டு இங்கே உள்ள கடவுளை வந்து சுப்பிராமணன் மாற்றிக்கிட்டான். முருகனை வந்து சுப்பிராமணன் வாங்கி சுப்பிரமணியன் வச்சுக்கிட்டான். இன்னும் பாருங்க, பார்ப்பனர்கள் முருகன் பேர் வைக்க மாட்டாங்க, சுப்பிரமணியன் தான் பேர் வச்சுக்குவாங்க. ஸோ இந்த வேலைகளை அவங்க பண்ணாங்க. அந்த மாதிரி அரசியலை சீமான் பேசுகிற மாதிரி தெரியலையே.